ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆப்ரேஷன் பற்றி ஒரு நாலேஜ் வளர்த்துக்கணும்னா ப்ராக்டிக்கலாகவே வருது இல்லையா, அவங்களுக்கு ஒன்று கிடைக்குது இல்லையா, அதுதானா இல்லை அவங்க அதை பற்றியும் முறைப்படி கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பல ஆண்டு காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்மலாக ஒரு காலேஜுக்கு போய் ஒரு MBA படிக்கிறதோ இல்லை, எங்கள் தாத்தா பண்ணார் இந்த மாதிரி, எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணார், நானும் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதே ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் கூட இருந்துக்கிறாங்க. ஸோ அந்த குறைகள் இல்லாமல் நான் வந்து அது முன்னாடியே கஸ்டமர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நான் சரி செய்ய முடியுமா? ஸோ குறைகள் வந்து கஸ்டமர் சொன்னதுக்கு அப்புறமா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அதை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறது, ப்ரோஆக்டிவாக அதை பற்றி யோசித்து குறைய வராமல் நான் எப்படி அதை எஃபிஷியண்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியோடு செய்கிறது. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கில் சொல்லுவீங்க? சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் பிரேக் டவுன் பண்ணுங்க. ஸோ மேபி அது ஒரு முக்கியமான ஸ்கில். எல்லாத்தையும் வந்து ஒரு பெருசாக பார்க்காம அதை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபர்தராக நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குன்றது தெரியும். மேபி எல்லாத்தையும் வந்து ஒரு மேக்ரோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஏஐயாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், அது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்துது? ஸோ இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் ஃபியூச்சரில் என்னவாக இருக்கும்? இல்லை, எல்லாருமே வந்து ஆப்ரேஷன்ஸில் டெய்லி ஏதோ நம்ம ஒரு செயல்பாடு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதை பற்றி டீப்பாக வந்து யோசிக்கிறது கிடையாது. இதுதான் நம்ம பண்ணுறோன்றது செய்யறது கிடையாது. காஃபி ஷாப்பாக நம்ம போட்டோம், இப்படி தான் காஃபி போடுறாங்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை டீப்பாக வந்து அதை அனலைஸ் பண்ணி அதையே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது, அந்த ஃபீல்ட் தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். மேஜிக் 20 தமிழர்கள் வணக்கம். மேஜிக் 20 தமிழோட நாலேஜ் சீரிஸ்க்கு உங்களெல்லாம் வரவேற்கிறது நான் விஜயராவடன். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் குமரவேல் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் IFMR கிரியா இன் ஆப்ரேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அவர்கிட்ட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயினில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் விஜய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த ஆப்ரேஷன் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நான் வந்து இந்த டேர்ம் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்லேயும் எல்லா பிஸ்னஸ் ஃபோரம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஸ்பார்க், நம்ம இதை கெரியராக எடுத்துக்கலான்ற தாட்டு ஸ்பார்க் எப்போ வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபர்மில் ஒர்க் பண்ணேன். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ப்ராசஸஸ் பற்றி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதாவது எப்படி ஒரு கம்பெனி செயல்படுது, ஸோ எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து நிர்வாகம் எப்படி நடத்துகிறாங்க, ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறாங்க, ஸோ அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி நான் ஃபர்தராக ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய PhD ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் நான் ரிசர்ச் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் PhD முடிச்சுட்டு இப்போ டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கேன். ஓ நைஸ் சார். கிரியாவில் நம்ம ஜேர்னின்றது எப்போ ஆரம்பிச்சது? கிரியாவில் 2022 ஆரம்பிச்சது. ஓகே, ஸ்டில் கோயிங் ஆன். எஸ் கிரேட் சார். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ்ன்றதை கூட என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது நடைமுறையில். ஆனால் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களா, ஆடியன்ஸுக்கும் புரிகிற மாதிரி. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுனா நம்மளுக்கு என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம ஜென்ரல் புரிதல் வந்து டே டு டே நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பெரிய கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து இது வந்து தேவை, ரெலவெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய நினச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து எனி பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. ஸோ ஒரு பிஸ்னஸ் நடத்தினா நம்மளுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு திங் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஃபினான்ஸ் தேவை. நம்மளுக்கு என்ன நிதி இருக்கணும் இப்போ ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு. ஸோ ஃபினான்ஸ் தேவை. அண்டு நம்ம செஞ்ச ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து கஸ்டமருக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவை. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்குதோ அந்த கம்பெனியும் அது எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ் கீழ் தான் வரும். ஸோ எப்படி வந்து ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து எப்படி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் உருவாகுது அப்படின்றதும் ஆப்ரேஷன்ஸில் தான் வரும். ஸோ இது ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை. ஸோ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நம்ம பிகினிங் டு எண்ட், ஸோ அதை என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதுதான் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். அதை எப்படி நம்ம வந்து ஒரு திறம்பட செய்யலாம், எஃபிஷியண்ட்டாக எப்படி செய்யறது, அதை பற்றி படிக்கிற அந்த சயின்ஸுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஆவரேஜ் மேனுக்கு வந்து இந்த டேர்ம்
இல்லை இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு அன்றாட வாழ்க்கையில், ஒரு சராசரி மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில்? மேபி நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இன்புட் யூனிட் இருக்குது, ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் இன்புட் யூனிட். அப்புறம் ஒரு ப்ராசஸ் யூனிட் இருக்குது, CPU இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் மானிட்டரில் வரும், இல்லை பிரிண்டரில் வரும்னு படிச்சிருக்கோம் பேசிக்காக. ஸோ பேசிக்கலி அந்த ஒரு சிஸ்டம்ஸ் திங்கிங்கை தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லித்தருது. ஸோ ஏதோ ஒன்று உள்ளே போகுது, ஒரு ரா மெட்டீரியலோ இல்லை ஒரு கம்பெனிக்கு உள்ளே போகுது. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, ப்ராசஸ் முடிஞ்சு அது வந்து ஒரு வெளியில் ஒரு ஃபினிஷ்டு ஒரு ப்ராடக்டாக வருது. ஸோ அது வந்து ஆப்ரேஷன் சொல்கிறோம். அதே மாதிரி சர்வீசஸும் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா நம்ம உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதோ அது அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக செய்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறோம். எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்கலாம், ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்கலாம், ஒரு விஷன் இருக்கலாம். அந்த விஷனை எப்படி வந்து டே டு டே நம்ம அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ் கீழே வரும். இப்போ ஒரு காஃபி ஷாப் ஓனர் இருக்காருன்னா அவர் வருவார், கடையை திறப்பார், ஒரு ஆள் இருப்பார், அது தானாக கடை நடந்துற போகுது அப்படின்ற தாட் தானே இருக்கும். அவருக்கும் ஆப்ரேஷன் முக்கியம்னா ஏன் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டீங்க. ஸோ ஒரு காஃபி ஷாப் ஓனர் அப்படின்றத வச்சு அவருக்கு எப்படி ஆப்ரேஷன்ஸ்ன்றது எப்படி சிங்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவர் அதை முக்கியமாக எடுத்துக்கணுமா வேணாமா? அவசியம் எடுத்துக்கணும். ஆப்ரேஷன்ஸ் வந்து காஃபி ஷாப்பாக இருந்தாலும் இல்லை பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே வந்து இன்றியமையாதது தான். ஸோ ஒரு காஃபி ஷாப் ஓனர் எடுத்துக்கிறீங்கன்னா வந்து ஸோ அவர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவர் ப்ராப்பரான ஃபெசிலிட்டி டிசைன் பண்ணணும். எந்த இடத்துல அவர் காஃபி ஷாப் வைக்க போகிறாருன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எங்கள் இடத்துல இப்போ காஃபி ஷாப் வைக்க போகிறாரு, ஸோ அதுக்கு என்ன அவருக்கு காஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறதுலேருந்து அவர் தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த காஃபி ஷாப் வச்சாருன்னா யார் அவருடைய பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ், ஸோ அவங்க வந்து எந்த டைமில் வருவாங்க, ஸோ அப்போ இன்கேஸ் கூட்டமாக இருந்தால் அந்த க்ரௌடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது, திறம்பட எப்படி அதை செயல்பட வைக்கிறது, ஸோ எம்ப்ளாயீஸ் நான் எப்படி ஹையர் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் இப்போ காஃபி ஷாப்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்கள்லாம் நான் எங்கேருந்து வாங்கணும், காஃபி பவுடரோ இல்லை மற்ற ஸ்நாக்ஸோ இல்லை எங்கேருந்து நான் அதை ப்ரொக்யூர் பண்ணணும், இல்லை நானே வந்து அதை வந்து தயாரிக்கணுமா. ஸோ எதிர் நான் வந்து நானே தயாரிக்கணுமா இல்லை அதெல்லாம் வந்து நான் வந்து வெளியிலேருந்து ஒரு சப்ளையர் கிட்டேருந்து அதை வாங்கணுமா. ஸோ அது ஒரு டிசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் டிசிஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படி காஃபி ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் ஏன்னா அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஸோ காஃபியோட டேஸ்ட் எப்படி இருக்க போகுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, அந்த குவாலிட்டி வந்து குறையாமல் மெயின்டைன் பண்ணால் தான் அவர் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் இல்லையா ஃபீல்டில். ஸோ அப்போ அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ காஃபி போடுற ப்ராசஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அந்த ஒரு காஃபி ஷாப்பில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணால் இந்த வந்து ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் த காஃபி வந்து கிடைக்குது. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்கள க்ரீட் பண்ணுறதுலேருந்து அவங்கள எப்படி நான் டேக் கேர் பண்ணுறேன். ஸோ இல்லை சம்டைம்ஸ் வந்து செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம். ஸோ என்னோடய ஃபெசிலிட்டியோட லே அவுட் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணி ஸோ ஃபைனலி பெஸ்ட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணி அது முடிகிற வரைக்கும் தான் ஃபுல் ப்ராசஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். நான் வந்து ஒரு காஃபி ஷாப் ஓனர்ட்டே சும்மா ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு தெரியுமா அப்படின்னு ஜென்ரலாக கேட்கும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் அதான் சொன்னார். லொக்கேஷன் ஏடா லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எங்கே கடை வைக்க போகிறோம் எவ்வளோ போட போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சால் போதாதா, என்ன ஆப்ரேஷன் அப்படின்றாரு. ஒருவேளை இது ஒரு நம்ம மக்கள் இந்த சப்ஜெக்டில் போதுமான அவேர்னஸ் இல்லாமல் ஒரு மைண்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்களோ? இல்லை, எல்லாருமே வந்து ஆப்ரேஷன்ஸில் டெய்லி ஏதோ நம்ம ஒரு செயல்பாடு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதை பற்றி டீப்பாக வந்து யோசிக்கிறது கிடையாது. இதுதான் நம்ம பண்ணுறோன்றது செய்யறது கிடையாது. ஓ காஃபி ஷாப்பா நம்ம போட்டோம், ஸோ இப்படி தான் காஃபி போடுறாங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை டீப்பாக வந்து அதை அனலைஸ் பண்ணி அதையே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது அந்த ஃபீல்டு தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் வராங்க, ஸோ எப்போ க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது, க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்தால் நான் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த க்ரௌடை. ஸோ அது ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு திங்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அது வந்து பில்லிங் கவுண்டர் எங்கே இருக்க போது, இட்ஸ் கோயிங் டு பி எதர் செல்ஃப் சர்வீஸாக இல்லை வந்து வெயிட்டர்ஸ் இருக்க போகிறாங்களா உங்கள் ஷாப்பில், அது ஒரு செகண்ட் டிசிஷன் நம்ம எடுக்கணும். ஸோ அட் த சேம் டைம் காஃபியோட குவாலிட்டி எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது. அகெயின் குவாலிட்டி வந்து ஒரு பர்சன் டு பர்சன் வேரி ஆகலாம். ஸோ எனக்கு வந்து குட் குவாலிட்டி காஃபின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி காஃபியாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அட் த சேம் டைம் என்னுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு என்ன குட் குவாலிட்டி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து எப்படி நான் வந்து எஃபிஷியண்ட்டாக அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம எல்லாருமே ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ப்ராசஸாக நம்மளுக்கு அது சொல்ல தெரியல.
ஸோ ஃபஸ்ட்டு இதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இப்படி நடக்கணும், இந்த சீக்வன்ஸில் நடக்கணும், இந்த ஃப்ளோவில் இது நடக்கணும், அப்போ தான் வந்து இது அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்போ தான் வந்து சரியாக இருக்கும்ன்றது வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக அதை வந்து சொல்கிறது இல்லை, பட் எல்லாருமே அதை பண்ணிகிட்ருக்கோம். கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புன்றது எப்படி இருக்குது? ஒரு ஆப்ரேஷன்ஸ் போய் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஸோ அதே ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆப்ரேஷன் பற்றி ஒரு நாலேஜை வளர்த்துக்கணும்னா ப்ராக்டிக்கலாகவே வருது இல்லையா, அவங்களுக்கு ஒன்று கிடைக்குது இல்லையா, அதுதானா இல்லை அவங்க அதை பற்றியும் முறைப்படி கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கா? ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பல ஆண்டு காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபார்மலாக ஒரு காலேஜுக்கு போய் ஒரு MBA படிக்கிறதோ இல்லை, எங்கள் தாத்தா பண்ணார் இந்த மாதிரி, எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணார், நானும் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதே ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் கூட இருந்துக்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்காக அதை பற்றி நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும், அதை பற்றி நம்ம உள்ளூரை அதை யோசிச்சோன்னா நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வரும். நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன இன்புட்டு, அது என்ன ப்ராசஸ் நடக்குது, அதை வந்து நம்ம மேபி ஒரு ஸ்டெப் வைஸ் எழுதணும்னா நம்மளுக்கு அது ஒரு பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் மேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோட கம்பெனியில் இந்த இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்குது எல்லாத்தையும். அப்போ ஒவ்வொரு பார்ட்டை அதை பிரேக் பண்ண முடியும். மேபி ஓவரால் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டை அதை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சப் பார்ட்ஸ்லையும் வந்து அதை எப்படி நான் வந்து இன்னும் திறம்பட செய்ய முடியும், அதை வந்து எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது, எஃபிஷியண்ட்டாக எப்படி நான் பண்ண முடியும், இன்னும் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாமா, டிஃபெக்ட் இல்லாமல் அதை பண்ணலாமா, ஏதாவது குறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ம குறைகளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க இல்லையா. சில பிஸ்னஸில் எதர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் வந்து குறைகளை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குறைகள் இல்லாமல் நான் வந்து அது முன்னாடியே கஸ்டமர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நான் சரி செய்ய முடியுமா. ஸோ குறைகள் வந்து கஸ்டமர் சொன்னதுக்கு அப்புறமா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அதை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து மேபி இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ரியாக்டிவ் அப்ரோச். ஒரு குறை வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை சரி செய்கிறேன்றது ரியாக்டிவ் அப்ரோச். அதை பற்றி கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறது, ப்ரோஆக்டிவாக அதை பற்றி யோசித்து குறையே வராமல் நான் எப்படி அதை எஃபிஷியண்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியோட செய்கிறது. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆப்ரேஷன்ஸ்னால் வெறும் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் இல்லை, பெரிய மேனுஃபேக்சர். ஆனால் ஆப்ரேஷன்ஸ்ன்றது பார்த்த வரைக்கும் ஹெவிலி அசோசியேட்டட் வித் மேனுஃபேக்சரிங் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ். ஆனால் இப்போ நம்மளுடைய எக்கனாமின்றது வாஸ்ட்லி ட்ரிவன் பை ஹெல்த் கேர், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஆப், அந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மூலியமாக தான் போகுது. நீங்கள் சர்வீசஸும் ரெஸ்டாரண்ட் மாதிரியான சர்வீசஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ ஃபேக்ட்ரினா ஒரு மாதிரியாக அதுக்கு ஒரு செட்டப் இருக்கும், ரன் ஆகும். ஸோ இந்த ஏரியாவில் ஆப்ரேஷன்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியம். இப்போ இதெல்லாம் எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு, இட்ஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கே ஆப்ரேஷன்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை அங்கே அந்த இடத்துல ஆப்ரேஷன்றது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது? ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன கரெக்டு தான். மேபி நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் நம்மளுக்கு இப்போ கண்கூட சில விஷயங்கள் பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரியுது, இப்படி போய் இப்படி அவுட் வருது, கண்கூட பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இதுக்கு மேஜர் காரணம் வந்து அது வந்து அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங்லேருந்து தான் வந்து இந்த சயின்ஸ் ஆர் இந்த ஃபீல்டு வந்து ஆரம்பிச்சிது. மேபி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து கார் எல்லாம் மாசாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. ஸோ மேபி அது ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் ஆரம்பிச்சு. பட் ஆஸ் டைம் ப்ராக்ரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வர ஆரம்பிச்சு. சப்போஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலே எடுத்துப்போமே, ஸோ அதுலேயே ஒரு மல்டிபிள் கவுண்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம மேபி ஒரு என்டர் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் இருக்கும். மேபி ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க, மொபைல் நம்பர் ஒரு அதர் டீட்டெயில்ஸ், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ண போகிறோன்றது, மேபி அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அதுலேயே வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது, அதுலேயும் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது. சப்போஸ் வராங்க, ஒரு டாக்டர் இருக்கார், மேபி ஸோ இந்த டாக்டர்னா இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேனுக்கு போகணும். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கேன் எடுக்கிறதுலாம் வந்து பக்கத்துலேயே வைக்கணும். ஸோ இதை ஒரு ஃப்ளோரில் வச்சுட்டு அதை இன்னொரு ஃப்ளோரில் வச்சுட்டு அவங்க கஸ்டமரை அலைய விடக்கூடாது மேலேயும் கீழையும். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே யோசித்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது தான் வந்து ஆப்ரேஷன். ஸோ அது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஐடி சர்வீசஸாக கூட இருக்கலாம்.
ஸோ ஈவன் ஐடி சர்வீசஸில் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்னா வந்து ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ண போகிறோம்னா ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து ஒரு ரிக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணுறோம். நம்ம என்ன உங்களுக்கு தேவை அப்படின்ற ரிக்யர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து ஒரு ஃப்ளோ இருக்குது. ஸோ அதையும் வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா நாட் நெசசரிலி ஒன்லி மேனுஃபேக்சரிங். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரெலவெண்ட்டான ஒரு டிசிப்ளின், ஒரு சயின்ஸ். ஃபாரின்லாம் ஒருத்தங்க பிறந்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு ஃபைல், அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக எப்பப்போ டாக்டர் போய் என்னென்ன பார்க்குறாங்கன்றதுலாம் ஒரு ஃபைல் இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த ஏரியாவில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு மூவ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வரலாம். நான் சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் அது இருக்குது. இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சார், மூவிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ என்னன்னா, இப்போ வந்து டோட்டலாக எல்லா இடத்துலையும் ஏஐ பற்றின பெரிய டிபேட் நடக்குது. ஸோ இப்போ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஏஐயாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், அது என்ன மாதிரியான இம்பேக்டை ஏற்படுத்துது? ஸோ இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் ஃபியூச்சரில் என்னவாக இருக்கும், எப்படி எவால்வேட் ஆகிருக்கும்? ஸோ இம்பேக்ட் ஆஸ் இன் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஆஸ் அ மேனேஜர் நம்ம வந்து நிறைய முடிவுகள் எடுக்கணும். ஸோ அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டேட்டா நம்மளுக்கு தேவை. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆல் ஆஃப் தீஸ் நியூவர் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் அஸ். ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி தானாகவே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏஐ வந்து ரீப்ளேசிங் அ லாட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் தட் நீட்ஸ் டு பி டன். ஏன்னா சில முடிவுகள் வந்து நம்ம பார்த்தாலே வந்து கண்கூடாக வந்து தெரியும். சிலது வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ எங்கே டிஃபெக்ட் நடக்குது, ஸோ மேபி நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதில் எத்தனை பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தால். ஸோ மேபி நான் ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதில் எத்தனை டிஃபெக்ட் இருக்குது, ஸோ அந்த டிஃபெக்ட் எப்படி நான் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் டேட்டா வேணும். ஸோ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் இன்வால்மெண்ட் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐ வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அதுவே வந்து தானாக ஏற்கனவே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கம்ப்யூட் பண்ணி எது நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து மோர் தேன் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இப்போ ஏஐ வந்து நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஏஐ பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் நிறைய இருக்கும். சார், இப்போது இந்த ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா, இல்லை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா, இந்த ஒரு ஸ்கில் இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள், ஆப்ரேஷன்ஸில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்கில் சொல்லுவீங்க ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு? ஒரு ஸ்கில் ஒன்று நான் சொல்லணும்னா மேபி இட்ஸ் ப்ராசஸ் திங்கிங். ஸோ நான் சொன்ன மாதிரி சிஸ்டம்ஸ் திங்கிங் இல்லாட்டி ப்ராசஸ் திங்கிங். ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராசஸாக நம்ம அதை கூர்ந்து கவனிக்கணும். ஸோ கூர்ந்து கவனிச்சோன்னா வந்து எங்கே நம்மளுக்கு வந்து டிலே ஏற்படுது, எங்கே வந்து தடை ஏற்படுது, ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ஸ்கில் அண்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னாலே நம்மளுக்கு எங்கே டிஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. செகண்ட் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஸோ கண்டினியூஸாக அதை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவோம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ கேசன் ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து தான் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேசனே அதர் கண்ட்ரிலேருந்து அந்த ஒரு டேர்ம் தான், ஜப்பான்லேருந்து. ஸோ கேசன் அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எதாக இருந்தாலும் பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஸோ மேபி அது ஒரு முக்கியமான ஸ்கில். எல்லாத்தையும் வந்து ஒரு பெருசாக பார்க்காம அதை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பார்த்தோம்னா நம்மளுக்கு எங்கே வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபர்தராக நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குன்றது தெரியும். மேபி எல்லாத்தையும் வந்து ஒரு மேக்ரோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்கே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் முன்னேற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா பிரேக் டவுன் த பிகர் திங்ஸ் இன்டூ ஸ்மாலர் திங்ஸ். ஸோ ஸ்மாலர் திங்ஸை பார்க்கும்போது ஸோ அதில் வந்து இஃப் யூ பிரேக் டவுன் இன்டூ டீட்டெயில்ஸ், கிரேட்டர் டீட்டெயில்ஸ், ஸோ அங்கே வந்து எங்கே வந்து ப்ராசஸ் வந்து லேக் ஆகுது, எங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார்மலாக படிக்கலைன்னா கூட ஒரு பேசிக் ஸ்கில் தட் சம்படி ஹேஸ் டு டெவலப் இஃப் தே வாண்ட் டு பி அ பட்டிங் மேனேஜர். ஸோ இதை நீங்கள் சொல்ல தான் நான் என்னோட டே டு டே லைஃப்பில் யோசிச்சு பார்க்குறேன். சின்னதாக ஃபஸ்ட்டு சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை சின்னதாக பிரேக் டவுன் பண்ணி சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரும் இல்லையா? எஸ், ட்ரூ. சார், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனராக இப்போ இதெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கிரியாவில் நம்ம ஒரு 3 days எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த மாதிரி வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கரண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சொசைட்டியில்? இப்போ லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள். நிறைய இந்த மூக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கோர்சரா, எட்எக்ஸ், அந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து என்பிடெல், ஸ்வைம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு ஸ்கில் தேவைன்னா மேபி நான் அது மேனுஃபேக்சரிங் கான்டெக்ஸ்டில் சொல்லிக் கொடுத்து ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லிக் கொடுக்குறதுனால என்னால் வந்து சம்டைம்ஸ் அதை வந்து
என்னுடைய ஓன் பிஸ்னஸோட ரிலேட் பண்ண முடியறது கிடையாது. ஸோ அங்கே தான் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. ஸோ மேபி அந்த அந்த கனெக்ஷன்ஸை வந்து நம்ம பிரெயின் தான் ஏற்படுத்தணும். ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனி இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க பண்ணி ஒரு எக்ஸலண்ட் ஆப்ரேஷன்ஸு பண்ணுறாங்க. ஒரு டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு கார் வந்து இவ்வளோ டிஃபெக்ட் இல்லாமல் அழகாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ இப்போ அதையே வந்து என்னுடைய பிஸ்னஸில் நான் எப்படி இது பண்ண முடியும், அதுலேருந்து எடுக்கிற சில லேர்னிங்ஸ். அது ஒரு கார் கம்பெனி, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அப்படின்னு விட்டுடாமல் எப்படி அதை வந்து நான் அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கலாம், என்ன லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இல்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம கிரியா யூனிவர்சிட்டி மாதிரியான ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணாலும் ஒரு நாலேஜ் கிடைக்கும் இல்லையா? யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எஸ், நானே வந்து சாரோட செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். சரி, எனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இப்போது நீங்கள் வந்து திரும்ப சர்வீஸ் பேஸ்க்கே வருவோம். ஏன்னா நான் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிலாம் போனதில்லை, பட் டே டு டே ரெஸ்டாரண்ட் போகிறோம், சாப்பிட்றோம். நீங்களும் போயிருப்பீங்க, ஒரு காஃபி ஷாப் போயிருப்பீங்க, டீ கடைக்கு போயிருப்பீங்க, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், தள்ளுவண்டி கடை, எல்லா இடத்துலையும் போயிருப்போம். நான் வந்து அதை நார்மலாக பார்க்குறேன் ஒரு கஸ்டமர். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அதை பார்ப்பீங்கல்ல. நான் போகிற இடத்துலலாம் இந்த தப்பு இவங்க காமனாக பண்ணுறாங்க, இதை திருத்திக்கிட்டாங்கன்னா என்னமோ பண்ணலாம், ப்ராஃபிட்டாக பெரிய ஜம்ப் இருக்கும், ஆப்ரேஷன்லாம் நிறைய டைம் கட் பண்ணலாம், இல்லை காஸ்ட் கட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களே. மெஜாரிட்டியான இடங்களில் பார்த்துருக்க ஒரு டிப், ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சரி இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு டிப்புன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ராசஸில் வந்து நிறைய வந்து சம்டைம்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்குது. ஸோ நிறைய கியூ மேனேஜ்மெண்ட் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு கூட போய் உட்காந்து ½ hour உட்காந்துட்டு, ஸோ அது வந்து லாட் ஆஃப் கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து அனாய் டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக்இன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கியூ இருக்குது. ஸோ அந்த பெரிய கியூன்றது பெருசாக தெரியாமல் இருக்கிறதுக்கு அங்கே வந்து ரீஅரேஞ்சு. ஸோ அப்போ கஸ்டமருக்கு அது வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குறது. சரி, கியூ மேனேஜ் பண்ணுறாங்க, நம்ம சீக்கிரமாக அது போயிடும், இல்லை மாற்றி வேறு ஒரு லைனில் விடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் வந்து கஸ்டமர் வந்து எப்படி எங்கேஜ் ஆகுறாங்க அப்படிங்கிறது வந்து யோசிக்கணும். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஐடலாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஐடில் டைம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஐடில் டைம் தெரியாமல் இருக்கும். சார் நான் இவ்வளோ நேரம் வந்து காத்துட்டு இருக்கேன், வீணாக இருக்கேன். அங்கே ஒரு டிவி, ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸில் சம்டைம்ஸ் இஃப் யூ கோ ஃபார் ஹெல்த் செக்அப் அங்கே ஒரு டிவி இருக்கும், சலூனில் இருக்கும், அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். ஈவன் அதுவே வந்து கஸ்டமருக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ஐடில் டைம் இல்லை, வெயிட்டிங் டைம் இல்லை, நம்ம இங்கே வந்து டைமை வீணடிக்கல அப்படிங்கிற ஒரு இம்பாக்டை கொடுக்கறதுக்கோசரம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிள் டிப்ஸ் சிலது இருக்குது. சிம்பிள் ஹேக்ஸ் பற்றி யோசிச்சா கூட வந்து இட் வில் கிவ் அ பிகர் இம்பேக்ட். சார் நீங்கள் மலைச்சு போய் பார்த்த ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டொயோட்டா பற்றி ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மாதிரி இந்த ஒரு கம்பெனி இப்படி ஒரு சின்ன விஷயம் பண்ணாங்க, அது ஒரு ஆப்ரேஷன்ஸில் அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது உதாரணம்? அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கலாம், இல்லை அது காஸ்ட் கட்டிங் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் ஆடியன்ஸ்க்காக? மேபி வாட் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் டூயிங். ஸோ இப்போ ஒரு காலத்தில் வந்து கேட்ராக்ட் சர்ஜரிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லி சர்ஜரியாக இருந்தது. ஸோ அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அஃபோர்ட் பண்ண முடியறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கண்ணில் போடுற அந்த லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராகுலர் லென்ஸை வந்து பொருத்த முடியும். ஏன்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் வந்து செய்யணும், ரைட்? ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு பிரேவான டிசிஷன் எடுத்து, சரி நம்ம இனிமேல் இம்போர்ட்டட் லென்ஸ் இல்லாமல் நம்மளே அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். பேசிக்கலி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபாரின் சப்ளையர் கிட்ட தான் அந்த லென்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த காஸ்ட் ஆஃப் த சர்ஜரி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து நான் பெனிஃபிட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணால் மக்களுக்கு அது வந்து இன்னும் நிறைய பேரை சேர முடியும், இந்த பெனிஃபிட்ஸ்லாம் யோசிக்கும் போது மேபி தே செட்டப் லென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆரோ லேப்னு ஒரு செட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்காமல் நம்மளே செல்ஃப் சஸ்டெயின்டாக அதை பண்ணும்போது காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு அந்த பெனிஃபிட் போய் சேருது. ஸோ அது வந்து எனக்கு மேபி ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அந்த ஆப்ரேஷன்ஸ் ரீடிசைன் பண்ணி the benefit has reached larger part of the society. நானும் படிச்சிருக்கேன் சார். நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக அது பக்கத்துலேருந்து பார்த்துப்பீங்க. நான் சும்மா வெளியிலேருந்து படித்தது. நம்ம ஊரில் அந்த டாக்டர்ஸே கம்மியாக இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு வாலண்டியர்ஸ் வச்சு ஊராக அனுப்பி அதை கண்டுபிடிச்சி பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்படிலாம் நான் அது டாக்குமெண்ட்ரியில் பார்த்துருக்கேன். ஸோ ஆமாம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து ஆப்ரேஷன்ஸ் பற்றின உங்கள் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ஆடியன்ஸ் சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய்.